ராதே கிருஷ்ணா. அழகான ஷரத் பூர்ணிமா தினம், ஜோரான பௌர்ணமி தினத்துல இப்படி ஒரு பாக்கியம். எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு இப்ப நான் பிரயாக்ராஜ்ல நின்னு இருக்கேன். கும்பமேளா சமயத்துல வர முடியல. ஆனா இன்னைக்கு இந்த அழகான சரத் பூர்ணிமா, வால்மீகி ஜெயந்தி, கண்ணன் ராசமாடின நாள், மீரா மாதாவினுடைய அவதார தினம். அதுல தீர்த்தராஜ் பிரயாக்ராஜ்ல நின்னு இருக்கேன். இதோ இந்த பக்கத்துல இருந்து கங்கா வரா, இந்த பக்கத்துல இருந்து யமுனா வரா. இந்த கங்கையும் யமுனையும் இந்த இடத்துல வரா. இந்த இடத்துல சரஸ்வதி கீழேந்து ஆவிர்பவிக்கிறார். அதனால திரிவேணி சங்கமம் அப்படின்னு பெயர். தீர்த்தராஜன், எல்லா தீர்த்தங்களும் உண்டுன்னா அந்த தீர்த்தங்கள்ல அழகான ஒரு இடம் இந்த இடம். சோ இந்த தீர்த்தராஜில முங்கினா எல்லா பாபங்களும் போயிடும் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அதனால அழகான தீர்த்தராஜ். இந்த இடத்துல நல்ல ஆழம் உண்டு. இங்க இருக்கிறவா என்ன பண்றான்னா, இந்த 3 போட்டை போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே ஒரு தொட்டி மாதிரி கட்டி கீழே கட்டை போட்டிருக்கா. அதுல ஆளை இறங்கி அப்படி நின்று குதிக்கிறா. ஏற முடியாதவாளை இதோ இப்படி அழகா இப்படி தூக்கி ஏத்தி விடுறா. அதனால ஈஸியா இருக்கு. இல்லாட்டி இங்கெல்லாம் சாதாரணமா வெளியூர்ல இருந்து வரவாள்லாம் குளிக்கிறதுன்றது கஷ்டம். நிஜமாவே பெரிய விஷயம். இந்த கைங்கரியம் இவாள்லாம் பண்றா. இந்த யமுனையும் இந்த கங்கையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமான சாந்தி, சமாதானம், பக்தி, ஞான, வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். உங்க குடும்பமே நன்னா இருக்கட்டும். இந்த பிரயாக்ராஜ்ல உங்க அத்தனை பேருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு தெய்வானுகிரகத்தை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஷரத் பூர்ணிமால இப்படி ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்திருக்கான். காசியிலிருந்து ஆன் த வே டு அயோத்தியா, நடுல பிரயாக்ராஜ் ஸ்நானம். ராதே கிருஷ்ணா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதே ஆனந்தத்தோட உங்களுக்கும் இதை சொல்லிட்டேன். நன்னா இருப்பேன், சௌக்கியமா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன், திருப்தியா இருப்பேன், குதூகலமா இருங்க. ராதே கிருஷ்ணா. जय भोलो तीर्थराज प्रयागराज की जय. राधे कृष्णा.